Hello students, now we are going to discuss about electric flux. Flux is nothing but to flow, right? It has literal meaning to flow. Something is flowing. Okay. So current flow ஆகுது அப்படினா அது current flux. Water flow ஆகுது அப்படினா water flux. Heat flow ஆச்சு from high temperature to low temperature அப்படினா அது heat flux. இங்க electric flux, that means electric field lines are passing through the certain cross section area. Okay, it is defined as number of electric field lines, EFL, number of electric field lines crossing through the given cross section area. Okay, it is a scalar quantity. It may be positive or it may be negative. Its unit is Newton meter square per coulomb, or rather volt into meter. We will see in the units at last. Then the number of electric field lines passing through the given area, that means electric flux is defined on some quantities in some way, right? So நம்ம அதை discuss பண்ண போறோம் இப்போ. So electric flux is represented as phi, right? It's a Greek letter. Phi is the denotification of electric flux. Okay, இப்போ என்னென்ன quantities இந்த electric flux depend பண்ணி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு isolated positive charge is placed at a certain region of space. So இதிலிருந்து divergent natureல electric field lines produce ஆயிருக்கும், right? Electric field ஓட representation இந்த மாதிரி இருக்கும். இப்போ just என்ன செய்றோம்னா, ஒரு certain cross section ஏரியாவை நம்ம இந்த positive chargeக்கு ரொம்ப closer வைக்கிறோம். A cross section area, say certain number of electric field lines இது வழியா pass ஆகும். Same cross section area கொஞ்சம் distanceவான pointsல வைக்கும் பொழுது number of lines passing through that area will reduce. அப்போ இங்க இருக்கிற from the definition இந்த ஏரியா வழியா பாஸ் ஆகிற number of lines அதிகமா இருக்கு, இது குறைவா இருக்கு. So இப்போ இங்க electric flux அதிகம், electric flux குறைவு. The reason for this dissimilarity in the magnitude of electric flux is பாயிண்ட் சார்ஜுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப crowded-ஆ இருக்கும், because the strength of the electric field is large, right? பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்சிவ் பாயிண்ட்ஸ்ல டிஸ்டன்சிவ் ரீஜன்ல பார்க்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். ஸோ டியூ டு தட் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்பேஸ்ட் அவுட். ஸோ அதனால சேம் கிராஸ் செக்ஷன் ஏரியா வழியா நம்பர் ஆஃப் லைன்ஸ் இங்க குறைவாகவும் இங்க அதிகமாகவும் பாஸ் ஆகுது. இப்போ சிம்பிளி the electric flux is directly proportional to the strength of the electric field at a particular point. Okay, then இப்போ ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, ஒரு certain cross section ஏரியா எடுத்துக்கோ. எந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் சேம். இப்போ A cross section area, ஃபார் எக்ஸாம்பிள் A1 cross section area. ஸோ இந்த cross section area வழியா ஒரு certain number of lines இங்க பாஸ் ஆகுது. ஓகே, அப்போ it has some electric flux, right? இப்போ செகண்ட் கேஸ் இதை விட கொஞ்சம் லார்ஜர் ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்றோம். வேற எந்த பாயிண்ட்ல வச்சாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் தான், ரைட்? இப்போ இங்க இந்த செகண்ட் ஏரியா வழியா, say it is A2, செகண்ட் ஏரியா வழியா இன்னும் அதிகமான ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ அப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். தீஸ் டூ குவான்டிட்டி, இந்த ரெண்டு டிபெண்டன்சிஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்
யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு சர்டன் கிராஸ் செக்ஷன் ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் சே திஸ் இஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ நான் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவை எப்படி வச்சுக்கிறேன், இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவை எவ்வளோ லைன்ஸ் பாஸ் பண்ணி கிராஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபீல்ட்ல எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அவ்வளவும் மேக்ஸிமமாக பாஸ் ஆக முடியும். ஓகே, இன்கேஸ் இந்த ஏரியாவை நான் இப்படி வச்சிட்டேன் அப்படின்னா இது வழியா எந்த லைனும் பாஸ் ஆகாது. இன்கேஸ் அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த டைரக்ஷனோ இல்ல இந்த டைரக்ஷனோ இருந்தா மட்டும்தான் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவை பாஸ் பண்ண முடியும் நான் இந்த ஓரியன்டேஷன்ல வைக்கும் பொழுது. ஸோ இப்போ இந்த கேஸ்க்கு number of lines passing through this area for this orientation is 0. ஓகே, அப்போ என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கறத பொறுத்து மட்டும் இல்ல நம்பர் ஆஃப் லைன்ஸ், என்ன ஏரியாங்கிறத பொறுத்து மட்டும் இல்ல, இந்த ஏரியா இந்த ஃபீல்டோட எப்படி ஓரியன்ட் ஆயிருக்குது அப்படிங்கறதையும் இது டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, அப்போ இந்த அதாவது ஓரியன்டேஷனை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் இந்த ஏரியாவுக்கு ஒரு வெக்டர் நேச்சர் அசைன் பண்றோம். ஸோ இந்த ஏரியாவோட வெக்டர் எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா எடுத்துக்கிறோம். ரைட், ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஏரியா, இதுக்கு பெர்பெண்டிகுலரா இந்த டைரக்ஷனை நம்ம ஏரியா வெக்டர் அப்படின்னு சொல்லி அசைன் பண்றோம். ஏரியா வெக்டர். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்க்கும் பொழுது கவனிச்சீங்கன்னா, இந்த அதாவது இந்த கேஸ்ல இந்த மாதிரி ஓரியன்டேஷன்ல வைக்கும் பொழுது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இது வழியா பாஸ் ஆகுது. ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் மேக்ஸிமம். இப்போ நம்ம இந்த ஏரியாவோட ஓரியன்டேஷன் ஏரியா இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஃபீல்டு, பட் ஏரியா வெக்டர் அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏரியா வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்குங்க, இது ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ ஏரியா வெக்டரும் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ரைட், இப்போ இந்த ஓரியன்டேஷனை நம்ம தீட்டான்னு ஸ்பெசிஃபை பண்றோம். ஃபார் திஸ் கேஸ் theta is equal to 0, right? For the first case, theta is equal to 0 degree. Okay. But theta 0 degree. 0 degree means angle between the electric field and the area vector is 0. Okay. இப்போ second case பார்க்கிறோம். In case இந்த ஏரியாவை நம்ம இந்த ஓரியன்டேஷன்ல வைக்கும் பொழுது இந்த ஏரியா வழியா இந்த லைன்ஸும் பாஸ் ஆகிறது இல்லை, பட் at the same time area vectorum electric fieldum perpendicular to each other. ஓகேவா, perpendicular to each other. Right, அப்போ for the second case theta is equal to 90 degree. Okay, first case பத்தி பார்க்கும் பொழுது first caseல electric flux ஓட value maximum, second case electric flux is equal to 0. Okay, அப்போ இந்த மாதிரியான ஒரு வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா that is cos theta. If cos 0 degree is equal to 1, right, that is maximum value. If cos 90 degree, the cos theta value is 0. Okay, அப்போ flux not only depends on the strength of the electric field and not only depends on the area of cross section which is placed inside the field, and also depends on the cos function of the theta, which is angle between electric field and area vector. Electric field and area vector. Okay, so in the மூணு results நம்ம combine பண்ணோம்னா we can obtain the equation phi E is equal to EA cos theta. ஓகே, இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா AB cos theta ஃபார்ம்ல இருக்கு. சோ இத நம்ம A dot B ன்னு எழுதணும்னா இப்போ E vector dot A vector, this is scalar quantity, right? Phi E is a scalar quantity because it is scalar product. ஓகே, இப்போ இதுக்கான யூனிட் டெரைவ் பண்றோம். ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் பர் கூலும், ஏரியா யூனிட் மீட்டர் ஸ்கொயர். So the unit will be Newton meter square per coulomb. Okay, another unit. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான இன்னொரு
definition is a negative gradient of potential dV by dx I cap. So just from this equation, electric field has volt per meter unit into area, so meter square. Cancel the meter and meter square. The unit will be volt meter. Okay. Oh, electric flux is nothing but EA cos theta, or rather E vector dot A vector. Okay. Thank you, students.